பாருங்கண்ணா, நம்ம எதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டியது பார்த்தியா? கால கொடுமை. அண்ணே, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேண்ணே. அந்த வந்துட்டேன் பாரு. என்னப்பா நேராக போய் கண்ணாடியில் முட்ட போகிறேன்? தம்பி, இந்த பக்கம் வாங்க. பார்த்து நடந்து வாடா. என்னடா தலிம்பி வார? இந்த மூளைக்கு அந்த மூளைக்கு அளந்துட்டே நடந்து வரேன். ஏய், பார்த்து கூட்டு வாங்கம்மா. அவனை கீழே விழுந்து போறாமா. மெதுவாக கை பிடிச்சி கூட்டு வாங்கம்மா. கும்பிடுறாங்க. அடேங்கப்பா. ஏய் வாடா போதும். இங்க எதுக்காக வந்திருக்கோம்னே தெரிய மாட்டேன். தலிம்பிக்கிட்டு வரேன் பாரு. எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியது பார்த்தியா? ஊர் ஆளுக்கு முன்னாடி வச்சு என்ன கீழே குனிஞ்சிட்டு வரேன்? என்னத்தை தேடிட்டு வரேன்? மோகத்துக்கு துளசியாடா. ஏய் கதிரே, ஏய் ஏய், இங்க நிக்கிறேன்டா. தெரியுது. என்ன நொன்ன வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? ஆமாடா, வர சொன்னடா. ஒன்னும் தெரியாம தெரியல நீயே. ஃபேக்டரி எழுதி கொடுக்குறோம்னு சொன்னோம்ல. எழுதி கொடுத்தா தான் நிச்சயத்தை நடத்தணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க. பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் தான் தட்டை மாற்றுவாங்களாம். இல்லைன்னா நாங்கள் கிளம்பி போகிறோம்னு ரெடியாக நிற்கிறாங்க. தெரியுமா உனக்கு? அது எழுதி கொடுத்தா தான் நிச்சயம் பண்ணுவாங்களா? என்ன கண்டிஷன் போடுறாங்களா? அப்படி ஒரு மண்ணும் தேவையில்லை. ஓ ஆதிரா, எங்க ஆதிரா? வா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நானே பாக்குறேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் டேய், நீ என்ன புதுசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க இருக்கவங்க எல்லாம் உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? யாரா பேசுனது? தரு, கையெழுத்து தானே போட வந்த. கையெழுத்து போட்டு பேசாம போ. மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்குவோம். போட்ட பிறகு என்னது பேசுறது? எனக்கெல்லாம் கையெழுத்து போறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏய், திரும்பிடாங்கிட்டே. நாங்களும் அங்கிட்டு தான் நிக்கிறோம். இருப்பா, நான் பேசுறேன். பேசி தோல. டேய் கதிரே, ஆளுக்கு பேசி அவ கல்யாணத்துக்கு எடுத்துப்படாதுங்க ஐயா. கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுத்துடுயா. முடியாதுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், முடியாதுன்னா கல்யாணம் நடக்காம போயிருமாடா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்னால கையெழுத்து போட முடியாது. என்னங்க, என்ன இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன முடியாது? அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுனா நீங்க கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு சம்பாதிச்ச கம்பெனியா? உங்க அண்ணன் ஜனனி அசிங்கப்படுத்தணும்னு உங்க பேர்ல அவசரமா மாத்தி எழுதி கொடுத்த ஃபேக்டரி. கொடுத்தவரே இப்ப கேக்குறாரு, அதை எழுதி கொடுக்க வேண்டியதானே? அது என்ன வலிக்குது உங்களுக்கு? இந்தம்மா, ஏய் நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவனு இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்காமா? அதெல்லாம் தெரியாதா உனக்கு? அப்படியா மாமா? எனக்கு தெரியாதே மாமா. உழைச்சிருக்காரா? எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. இவரு அதுக்காண்டி துரும்ப கூட கிள்ளி போடல. அது வேணும்னு உரிமை எடுத்தா அது ஒட்டாது மாமா. அவருக்கு உங்களை கேள்வி கேட்க எந்த தகுதியும் இல்ல. நீங்க அடிக்கடி சொல்வீங்களா மாமா, இந்த சொத்து ஃபுல்லா என் சுய சம்பாத்தியம், யாருக்கும் உரிமை கிடையாது, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது, அப்படி சொல்வீங்களா மாமா? அப்புறம் இப்ப வந்து உழைச்சேன், உரிமை வேணும், கொடுக்க முடியாதுன்னா பேசிட்டு இருந்தா யாராவது நம்புவாங்களா மாமா? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம் வக்கே கிடையாது. போட்டு கொடுத்துட்டு போங்க. என்னடி சபையில எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா? இருக்கிறது தானே சொல்றேன். வா நந்தினி, இப்படி ஏன் நந்தினி இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
ஏங்கா நான் உண்மைதானக்கா பேசுறேன். சும்மா இரு. இவரே என்னமோ அந்த கம்பெனி உருவாக்கின மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி, இவர் எத்தனை தடவை அந்த கம்பெனி பக்கம் போயிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். பேருக்கு தான் எம்டின்னு போட்டிருக்கீங்க. பத்மநாபன் ஒருத்தர் தானே அங்க பாத்துக்கிறாரு. அவரு 1000 போன் அடிப்பாரு, இவர் எங்கிட்டோ கிடப்பாரு. அப்புறம் இவரை போன் எடுக்க வச்சு இவரை கண்டுபிடிச்சி கம்பெனிக்குள்ளார இவரை கூட்டிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். ஏன் உங்களுக்கு தெரியாது? இப்ப அதெல்லாம் முடியாது, கையெழுத்து போட முடியாது, இது ஏன் கம்பெனி, நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல. தர்மா, ஏய் என்ன சமயம் பார்த்து குத்தி காட்டுறியா நீ? அந்த கம்பெனிக்கு இவன் என்னென்ன செஞ்சான் செய்யலன்னு எனக்கு தெரியும். உன்னை கூட்டு வர தானே சொன்னேன், கூட்டு வந்து விட்டு இல்லை. அதோட வேலை முடிஞ்சது, போய் ஓரமா நில்லு போ. சும்மா கண்டதெல்லாம் பேசாத. ஏமாமா உண்மையை பேசக்கூடாதா? என்ன தப்பு அதுல? அக்கா, என்னக்கா நீங்க இப்ப போய் இதை காம்ப்ளிகேட் பண்ண நினைக்கிறீங்களா? ப்ளீஸ்க்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. எது எப்படி இருந்தாலும் ஆதிரிக்காக எழுதி கொடுக்கறாரு, அவ்வளவுதான். ஜனனி, நான் அதுக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன் ஜனனி. அவர் எழுதி கொடுக்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நந்தினி, ஆமா தானே, அதுக்காண்டி தானே பேசுறேன். வா போங்க, போய் கையெழுத்து போட்டு கொடுங்க முதல்ல. நந்தினி. யோ, கையெழுத்து போடியா. சூடு சொல்றேன்டா, கையெழுத்து போடியா. நந்தி, டேய், வாடா நீங்க. எங்க வந்து கை தூக்குற? அறிவு இருக்க உனக்கு? சும்மா இருடா. ஏய், இப்போ நீ என்ன முடியலடா இருக்க? என்னடா முறைக்கிற? என்ன முடியல இருக்க? உன் காலில் விழுந்து கெஞ்சினா தான் கையெழுத்து போட்டு கொடுப்பியா? எனக்கு ஒன்றும் காலில் விழுறது கௌரவ பிரச்சனை இல்லப்பா. ஊர் போய் பல பேர் காலில் விழுந்திருக்கேன் நான். என் தம்பி காலில் விழுந்தா குறைஞ்சு போயிட மாட்டேன். உன் காலில் வேணா விழுறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நீங்க இருங்கண்ணே. என்னண்ணே நீங்க எப்ப பாரு காலையே விழுந்துட்டு இருக்கீங்க? பிறகு என்னங்கண்ணா, கூட பிறந்தவ தப்புன்ட்டா, காதல் வச்சு தொலைச்சிட்டா, அவள் விரும்ப நடத்துக்கே அவளை அனுப்பி வைக்கலான்னு பார்க்குறோம். இவங்களும் பெருந்தன்மையா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஃபேக்டரி தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்போ என்னதான் செய்யறீங்க? ஆனா ஏன்டா தங்கச்சிக்காக போட்டு கொடுக்க மாட்டியாப்பா? போட்டு கொடுக்க மாட்டியா உன் தங்கச்சிக்காக? எங்க இன்னும் கூட உரைக்கல உனக்கு? நிறுத்துங்க. என்ன அரசு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க டிராமாவை எப்போ முடிப்பீங்க? பாரா, நம்ம குடும்ப பிரச்சனை உங்களுக்கு டிராமாவாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. இருங்கங்க, பேசிட்டு இருக்கல. இங்க பாரா, இதுக்கப்புறமும் போட மாட்டேன்னு சொன்னேன்னு வையேன், எங்கேயாவது போடா. ஒன்றும் போட வேண்டாம், போடா. நான் போடுறேண்ணே. எது போடுறேன்? போடுறியா? என் தங்கச்சிக்காக போடுறேன். எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்கோம். சும்மா இருக்கு. ஏய், ஏய், போதும்பா, அது போதும்பா. வேணாம். ஏப்பா சாமி, உனக்கு கோடி புண்ணியம்டா. கொண்டாயா பேப்பரை கொண்டாயா. வாங்க, நீயே கையில் வாங்க. போட முடியுமா கதிரே? கரெக்டா வாங்க. போடுறா. பேனா எழுதுற பேனாவா? எழுது சார். எழுதும். எழுதாத பேனாவை கொண்டு வந்துருவீங்க. பார்த்து போடுறா. எத்தனை பேப்பருங்க? கரெக்டா வாங்க. டேய், ஒழுங்கா போடு போடுறா. போடு, சீக்கிரம் போடு. உன்னை படிக்க வச்சதுக்கு இந்த கையெழுத்து போட தான் நீ பயன்பட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன கையெழுத்து? என்ன கையெழுத்தா? ஆ, ஏய் போடுறா. என்ன கையெழுத்துனே தெரியாம போடுறியா? போடுறா. இல்ல எத்தனை கையெழுத்து போடுறது? போடு போடு, அவ்வளோதான் போடு. ஃபேக்டரி எழுதி கொடுக்குறேன், சும்மாவா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். போ. சந்தோஷமாப்பா? குடு அரசு, எங்க கூட பொறுங்க, சரியா போட்டுக்கலாம்னு பாக்குறேன். ஏன் பதறீங்க? புறா. ஏய் வாங்கிட்டு ஏய் ஏய், ஃபைல் விடுறா. எல்லாரும் போங்க. அதான் எழுதி வாங்கிட்டாங்களே, சந்தோஷமா இருங்க. போச்சு, எல்லாம் போச்சு. அசிங்கப்படுத்தி ஏய் வாங்கிட்டீங்களா? எங்கடா போற? ஏய் ஆனா போடா. போயா. அவனை யாராவது பிடிங்கப்பா. என்ன பார்த்துட்டு பிடிங்கப்பா அவனை. அவ்வளோதான் போச்சு, கிளம்பு. இப்பதான் எழுதி வாங்குவாங்க எல்லாரும். போங்க, எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏய் மீசா, அவன் கூட போங்கப்பா ரெண்டு பேரும். ஆமா ஆமா, கூட போய் புடிச்சு உட்கார வைப்பா அவனை. இப்ப கையெழுத்து போங்கப்பா. போட்டுட்டேன். வாங்க வாங்க வாங்க. தனியா விடாதேப்பா. ரோட்ல போய் எங்கிட்ட லாரியில விழுந்துட போறேன். புடிச்சு ரூமுக்குள்ள போட்டுங்கப்பா அவனை.
என்ன அரசு இப்போ திருப்தியா? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க, போதுமா? இதுக்கப்புறமாவது அடங்குங்க. ஏம்மா ஃபேக்டரி வந்து ஆதிர பேரில் இருக்குமா? எழுதியாச்சுமா? கையெழுத்து போட்டாச்சுமா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கல அரசு. என்னென்ன பேசிக்க நீங்க? குடிகாரன் அப்படி இப்படின்னு என் தம்பியை பத்தி. இப்போ கையெழுத்து போட்டாச்சுல, பேசாம இருங்க. ஐயா நீங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டோம்ல, தட்டு மாத்திக்கலாம்ல? சரிங்கம்மா. அண்ணே வாங்கண்ணே, அண்ணி வாங்க. இருங்க இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. அவர் கேட்டதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்ல, ஆனால் நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும்லம்மா. என்னம்மா முழிக்கிற? அப்பதான் நம்ம திருப்தி அந்த நிச்சயம் நடக்கும். நான் கேட்டது என்னன்னு தெரியாதா உனக்கு? ஏம்மா அப்பதான் 40% எனக்கு எழுதி கொடுக்கணும்ல, அது என் கைக்கு வந்தா தானே. என்ன அப்பத்தா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு வா அப்பத்தா, வந்து 40% எழுதி கொடு, அதுக்கான ஏற்பாட்டை பண்ணு. என்ன குணசேகரா, விளையாடுறியா? அப்பதா உன்ட்ட விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்பதா. நீ எழுதி கொடுக்குறேன்னு சொன்னது தானே கேட்குறேன். நான் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தானே எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன். 3 நாளைக்கு முன்னாடி தானே எழுதி தரேன்னு சொன்னேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடு, கல்யாணத்தை போய் நடத்திடலாம். அப்படித்தானே? என்ன ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி கழுத்தில் கட்டினா கல்யாணம்? ஆடிட்டர் சார் வாங்க சார். என்ன அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க சார், சீக்கிரம் ஃபைலை கொண்டாங்க சார். கொடுங்க ஃபைலை கொண்டாங்க. இந்தப்பா இதை கொஞ்சம் பிடிப்பா. ஆடிட்டர் சார் வாங்க சார். என்ன அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வரேன் சார். வாங்க சார், சீக்கிரம் ஃபைலை கொண்டாங்க சார். இந்தப்பா இதை கொஞ்சம் பிடிப்பா. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க சார். சரியா இருக்கான்னு இப்போ பார்க்கறதுல ஒரு புண்ணியம் இல்லை. அந்த காலத்திலேயே சரியா இருக்கான்னு பார்த்து எழுதி கொடுத்துக்கணும். தெரியாமல் எழுதி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டேன் சார், 7 தடவை படிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. முதலாளி நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டேன் முதலாளி. மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சு. இனி தள்ளி போகிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அப்போ தான் கையெழுத்து போட்டானா இப்போயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிதானே? ஊரை கூட்டி மேளம் கூட்டி தாலி கட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதலாளி. இப்போ சும்மா கல்யாணத்தை முடிப்போம், சரியா? என்ன அப்படி பார்க்குறியே? உங்களுக்கு முழுசா விஷயம் புரியலையோ? என்ன அரசு உனக்கு தெரியும்ல, சொல்லவே இல்லையா? இங்கே பாருங்க முதலாளி, என் உழைப்பில் 40% ஷேர் எங்கள் அப்பா தான் கையில் இருக்கு. அம்புட்டு என் உழைப்பு முதலாளி. சூதுவாது தெரியாமல் எனக்கு எழுதி கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு என்னை உருட்டி மிரட்டிட்டு இருக்கு. ஆதிரை அருணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த 40% உனக்கு திருப்பி எழுதி தந்துறேன்னு சொல்லிச்சு. இப்போ கேட்டால் 3 நாள்னு கதை சொல்லுது. கல்யாணம் முடிவாயிருச்சுல, கேட்கறதுல என்ன தப்பு? எழுதி கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் என்னை நம்ப வச்சு ஏமாத்தலான்னு பார்க்குதா? குணசேகரா, உன் கேமை எங்கிட்ட ஆடலான்னு நினைக்காத. நீ எல்லாத்துக்கும் அடங்கி போறப்பவே நினைச்சேன் நீ எதுக்கோ அடி போடுறேன்னு. ஆனா நீ என்ன செஞ்சாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என் பங்கை இப்ப நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அப்படிதான். நீ பரட்டி பரட்டி பேசுவ, ஆனா நான் என் பேச்சுல உறுதியா இருக்கேன். கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி கண்டிப்பா கொடுப்பேன். அப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னண்ணே அது உன்னோட பிரச்சனை. உன் சொந்த தங்கச்சி வாழ்க்கையில உனக்கு அக்கறை இல்லைன்னா தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். பட் ஐ எம் வெரி கிளியர், என்னால இப்போ கையெழுத்து போட முடியாது.
நில்ல பார்த்தா. முதலாளி, என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. இந்த 40% பேப்பரில் எங்கள் அப்பா தான் கையெழுத்து போட்டால் அந்த நிச்சயம் நடக்கும். வேறு வழி இல்லை முதலாளி. என்னப்பா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? நிச்சயம் நல்லபடியா முடியட்டும்ப்பா, அப்புறம் பேசிக்கலாமே. ஏம்மா சும்மா அப்புறம் பேசிக்கலாம் பேசிட்டே இருக்க முடியாம என்னால. உன் மாமியால எழுதி கொடுத்துட்டு கணக்கு முடிக்க சொல்லுமா. என்னப்பா இப்படி பேசுற? ஏம்மா ஏன் என்னமா கேட்குற? உன் மாமியார்ட்ட போய் கேளுமா, போமா. தங்கச்சி மேலே எனக்கு அக்கறை இருக்குமா? அவளுக்கு ஃபேக்ட்ரி எழுதி கொடுக்கல, நான் பேசுனது மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. அப்புறம் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எழுதி கொடுக்க சொல்லு, வர சொல்லு. நான் புதுசாக கேட்குறேன், கொடுக்குறேன்னு சொன்னது தானம்மா. நம்ம வீட்டில் வச்சு எத்தனை தடவை பேசியிருப்போம்மா? சாப்பாடு மேசையில் வச்சு பேசியிருக்கோம்ல பல தடவை. அப்புறம் எழுதி கொடுக்க வேண்டியானே. இங்கே வந்து நாக்கு பரண்டு பேசுனா என்ன அர்த்தம்? அண்ணே, என்னென்ன பேசுற நீ? இப்ப எதுக்குன்னு இதெல்லாம்? ப்ளீஸ் என்ன இப்படி வீம்பு பிடிக்கிற? இங்க பாருமா, ஏய் வீம்பு பிடிக்கிறது நான் இல்ல, உங்க அப்பதான். அதுகிட்ட போய் பேசி கையோட கூட்டு வா, போ. அண்ணே ப்ளீஸ், என் வாழ்க்கையோட விளையாடுறது. பாருமா தங்கச்சி. என்னம்மா ஆதிரிக்காக கொஞ்சம் யோசிங்க. ஏம்மா நம்ம வீட்டு போகணும்னு எனக்கும் தெரியுமா. என் தங்கச்சி தாம்மா அது. எனக்கு யாரும் கோளாறு சொல்ல வேண்டாமா. அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாம நில்லுங்கம்மா. வரிசையா கிளம்பி வருவீங்களா கோளாறு சொல்றதுக்கு? போங்க போங்க, போதும் போதும், போமா. சொன்னா கேளுமா. அண்ணே அண்ணே, நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். பாரு தங்கச்சி, என்கிட்ட கத்தி கும்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. போய் உங்க அப்பா தான் காலை பிடிச்சி அழுகு, போ. போங்க, நீ உங்க அம்மாவும் போங்க, போய் அழுது கூட்டுவாங்க. போய் கூட்டுவாங்க, உடனே எல்லா வேலையும் முடிப்பான். வந்து கையெழுத்த போட சொல்லு, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். போமா, சொன்னா கேளுமா. போங்கம்மா போங்கம்மா போங்கம்மா, போங்க. தாய் மகன் போய் கூட்டுவாங்க. உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு தங்கச்சி. போய் கூட்டுவா. ஏமா போமா, போய் கூட்டுவாங்கம்மா, போங்கம்மா. ஏமா சொன்னா கேளுமா. என்னம்மா என்னைய முறைக்கிற? ஒரு கிளையை மடக்கி உங்களால கூட்டு வர முடியாதா? என்னம்மா திருப்பி அப்படி பாக்குற? ஏமா எல்லாம் ஏன் மேலதான் தப்பாமா? அப்ப புளியங்குடி மதுரை வீரா. போமா, என்ன திரும்பி பார்த்துட்டு இருக்கா? போ போ. கிளவி போய் அம்மிக்கு கூட்டு வருவீங்களா? என்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கியே. முதலாளி, உங்க டீல் முடிஞ்சிருச்சு முதலாளி. உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. என் டீல் முடியும் முதலாளி. எனக்கு வர வேண்டியது வரணும் இல்லையா? சரிதானே? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான வியாபாரத்தோட தர்மம். நீங்க நிறைய வியாபாரம் பார்க்குறவர் இல்லையா? உங்களுக்கு புரியும். ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் முதலாளி. ஒன்றும் தப்பா நினச்சிக்காதே முதலாளி. கொஞ்ச நேரம் எல்லாரும் பொறுமையா உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க முதலாளி. ஏய் முதலாளிக்கு காப்பி கொடுங்கப்பா. என்ன அரசு, ஏன் நின்றுட்டே இருக்கிய? கால் வலிக்க போகுது, போய் உட்காருங்க, போங்க. வெயிட் பண்ணுறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் நேரம் ஆகிட்டு இருக்குல்ல, அதான் பிரச்சனை. நேரம் ஆகட்டும், போங்க. எங்கள் எல்லாத்துக்கும் தான் நேரம் ஆகுது. என்ன நாங்கள் மட்டும் சும்மா இருக்கோம், போங்க. பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல உங்களுக்கு. ம். ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா. ஒரே ஒரு கையில் தான் முடிஞ்சிடும். எல்லாரும் மன்னிக்கணும். விசேஷத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாம், உறவுக்காரங்க எல்லாம். ஒரு சின்ன பிரச்சனை தான், பேசி முடிச்சிருவோம் சரியா? இந்த உடனே நடத்திடுவோம். நம்ம முறைப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். பேசுனதுபடி கரெக்டாக செஞ்சோமா? அப்போ தான் செய்யணுமா இல்லையா? எத்தனை தடவை சொல்லிச்சு போட்டு தரேன்னு கையெழுத்த? அதை நம்பித்தானப்பா வந்தான். என்னதான் இருந்தாலும் அப்போ தான் வந்தாலும் டீல் தானே. அப்புறம் நம்ம என்ன இதா? அது வாட்டில் போகுது, போட்டு தர மாட்டேன்னு. நீ வேணா போயானா போய் பேசி உங்க அப்பா முடிஞ்சா கூட்டுவாப்பா. போறியாப்பா? போறியா? அண்ணன் பக்கத்தில் நிற்கிறியா? விடுங்க. சரி இங்கே நில்லு, வரட்டும். வந்தா தான் முடியும்ப்பா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். போயிருக்காங்கல்ல, கூட்டு வரட்டும். இல்லாட்டி நம்ம வாட்டில் அவங்க வேட்டி ஓரி கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை.